வீட்டில் அம்மா மீனை எடுத்து நல்ல சின்ன சின்னனா வெட்டி அதுக்கு அப்படியே மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிச்சாண்டா அது ஒரு சத்தம் போட்டு ஒரு வாசம் அடிக்கும் பாருங்க. ஊர்ல இருக்கிற பூனை எல்லாம் வந்து ஜன்னல்ல நிற்கும். எப்படா இந்த மீனை துண்ட மேசையில வைப்பாங்க, எப்படா கவ்வி கொண்டு போகலாம்னு சொல்லி. ஆனா அம்மா அதை பொரிச்சு போட்டு அதை எடுத்து ஒரு பேப்பருக்குள்ள போட்டுட்டு ஒரு பாத்திரத்தால மூடி வச்சிடுவா. அம்மாவுக்கே மகனுக்கு சமைச்ச அந்த மீன் துண்டை பாதுகாக்க தெரியும் என்று சொன்னா, எங்களுடைய பரலோக தகப்பன் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற மேன்மைகள், எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்களை அவர் பாதுகாத்து அவர் எங்களுக்கு தருவார். அதன் மேலே சத்துரு கைகளை போடுவது இல்லை. எங்களுக்கென்று ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றார். அது எங்களை போஷிக்க, எங்களை பாதுகாக்க, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி அவர் இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக யோசிச்சு பாருங்க. இன்றைய நாளில் கூட நாங்கள் இந்த இடத்துல தேவன் கொடுத்த இந்த வார்த்தை என்கின்ற ஆகாரத்தை நாங்கள் புசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஜன்னல் வழியா எல்லாம் சத்துருவின் சேனை எங்களை எட்டி பார்த்து கொண்டிருக்குது. ஐயோ, ஆண்டவர் ஒரு நல்ல விருந்தை கொடுக்கிறாரே என்று சொல்லி. ஏனென்றால் சத்துரு வெட்கப்படும்படியாக கர்த்தர் எங்களை உயர்த்துகிறவர், கனப்படுத்துகிறவராக இருக்கின்றார். சத்துருக்கள் இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த இடத்துல இல்லை என்று இருக்குதா? நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட கூட இருப்பேன். தண்ணீரை நீ கடக்க மாட்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். இல்ல, தண்ணீரை நீ கடப்ப, ஆனா அந்த தண்ணீரை நீ கடந்து போகல. உன்னுடைய போராட்டத்தின் மத்தியிலே, உன் சத்துருக்களின் மத்தியிலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 43வது அதிகாரத்தில் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நீ தண்ணீர்கள் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வேதம் சொல்லுகின்றது. பாருங்க, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். மரண இருளின் சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார்களே என்று நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை தயார்படுத்தி அவர் அந்த பந்தியிலே அவரும் உட்கார்ந்து இருக்கின்றார். ஒரு பழைய காலங்களுடைய கல்ச்சர் என்னன்னு சொன்னா, அந்த கலாச்சாரம், ஒருவரை வந்து நாங்கள் விருந்துக்கு அழைத்தோம் என்று சொன்னா அந்த விருந்துக்கு வந்தவர் உடைய பாதுகாப்பு அந்த விருந்தோம்பலை செய்கிறவருடைய பொறுப்பா இருக்கின்றது. இதனால நாங்கள் தேவனுடைய பந்தியிலே அமர்ந்திருக்கிறபடியினால் எங்களை பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பு யாருக்கு கையில் இருக்குது? ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். சத்துருக்கள் சூழ இருந்தாலும் தேவன் என் பட்சத்தில் இருப்பதனால என்னை எதிர்த்து யார் வர முடியும்? இல்லையா? அந்த எனக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவரை பார்க்கல, பெரியவர் என்கின்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு தேவையா இருக்கின்றது. நாங்கள் எல்லாரும் நினைக்கிறது, ஒரு போராட்டம், எதிர்ப்பு வரும் பொழுது அந்த போராட்டத்தை, அந்த எதிர்ப்பை நாங்கள் ஜெயம் கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு அபிஷேகம் வரும் என்று சொல்லி. ஆமாம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுதந்திரம், அபிஷேகம், ஒரு போராட்டத்தை நாங்கள் ஜெயம் கொள்ளும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் கொடுப்பார். அந்த போராட்டத்தின் மத்தியிலையும் அந்த எதிர்ப்பின் மத்தியிலையும் சத்துருக்களுக்கு முன்பாகவும் எங்களை அபிஷேகம் செய்வார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பார். ஏனென்றால் எங்களுடைய தேவன் அப்பேற்பட்ட தேவனாய் இருக்கின்றார். அவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா நாங்க அந்த பந்தியில இருக்கிறதுக்கு நாங்க டூ பிஸி. அங்கே தேவனுடைய காலிலே இருந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் டூ பிஸி. இந்த போராட்டத்தை யோசிச்சு கவலை, ஒரே துக்கம். ஐயோ, எதிர்ப்பு வந்துட்டு, ஏன் வந்தது, எனக்கு வந்தது, நான் தானே 6 நாளும் உபவாச ஜெபத்துக்கு மாஞ்சி வந்து ப்ரே பண்ணி கொண்டே இருந்தனே, சாப்பிடாம இருந்து வந்தனே, ஆண்டவரே ஏன் எதிர்ப்பு வந்தது? புலம்புகிறேமோ எளிய நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய அபிஷேகத்தையும் பலத்தையும் பெறுவதில்லை. காண்டாமிருகத்தின் கொம்பை போல எங்களுடைய கொம்பை உயர்த்துகின்றவர், புதிய எண்ணெயினாலே அபிஷேகம் செய்கின்றவர், ஒரு புதிய பலத்தை, இந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கான பலத்தை, இந்த எதிரிகளை வீழ்த்துவதற்கான பலத்தை அவர் தருவார் என்கின்ற அந்த நிச்சயம் எங்களுக்குள்ள இல்லை. இதனால் நாங்கள் அவருடைய பந்திக்கு கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சங்கீதம் 23வது அதிகாரத்தில் நாங்கள் மீண்டும் வாசிப்போம். 5வது வசனம்.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் என் பண்ணுகிறீர். தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி. அப்ப இரண்டாவது, அவர் பந்திக்கு அழைத்தவர் அடுத்ததா என்ன செய்கிறாரு? அவர் எங்களுடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்கிறார். பாருங்க, இந்த எண்ணெயினாலே அபிஷேகம் செய்வது என்பது அது தேவனுடைய அபிஷேகத்தை குறிக்கின்ற காரியமாக இருக்கின்றது. தேவனுடைய அபிஷேகமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையாகிய அதிகாரமாகிய அந்த அபிஷேகம் எங்களுடைய சத்துருக்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அங்க கோலியாத்தை எதிர்த்து அங்கே சவுலாகட்டும், அங்கே இருந்த போர் வீரர்களாகட்டும் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு மத்தியில நின்ற தாவீது மட்டும், நான் தேவனுடைய நாமத்தினாலே இவனை வீழ்த்துவேன் என்கின்ற அந்த நிச்சயம் இருந்தது. ஏனென்றால் அந்த சத்துரு சூழ்ந்து இருக்கிற நேரத்திலும், கோலியாத் அறை கூவுகிற நேரத்திலும், எனக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றார். இந்த தினத்திலே ஆண்டவர் என்னை ஒரு புதிய எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து ஒரு புதிய பலத்தை தந்து எனக்கு முன்பா இருக்கிற அந்த கோலியாத்தை வீழ்த்தச் செய்வார் என்கின்ற நிச்சயம் அங்கே தாவீதுக்கு மட்டுமே இருந்தது. என்ன எதிர்ப்பு, என்ன போராட்டம் எங்களுக்கு எதிராக வந்திருந்தாலும் இன்றைய நாள் ஆண்டவர் எங்களுக்காக ஒரு புதிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஒரு புதிய எண்ணெயை வைத்திருக்கின்றார். அவர் எங்களுடைய கொம்பை உயர்த்துகின்றவர், எங்களை தலையை நிமிர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார். என்னுடைய தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னவர். இந்த எண்ணெயை அவர் அபிஷேகம் பண்ணும் பொழுது, இந்த எண்ணெய் ஒரு கணத்துக்கு அபிஷேகம் பண்ணுகிற காரியம் இருக்கு. ஒரு ஆள் ஒரு விருந்தாளியை ஒரு விருந்துக்கு நாங்கள் அழைத்தோம் என்று சொன்னால், அந்த விருந்துக்கு வருகிறவரை அவருடைய கால்கள் கைகளை கழுவப்பட்டு அவருடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து கனப்படுத்துவது அந்த பழைய யூத கலாச்சாரத்திலே ஒரு காரியமாக இருந்தது. அதைத்தான் நாங்கள் பார்ப்போம். லூக்கா 7வது அதிகாரத்தில் 44வது வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிப்போம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை அங்கே விருந்துக்கு பந்திக்கு அழைத்திருக்கின்றான். அதுல 36வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார் என்று சொல்லி. இப்ப பந்தி இருந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ அவள் கண்ணீர் வடித்து தேவனுடைய கால்களை தன்னுடைய கண்ணீராலை கழுவி தன்னுடைய தலைமுடியினாலே அதை துடைத்து அங்கே விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலத்தை அவருடைய கால்களிலே ஊற்றி அங்கே அந்த இடத்திலே அந்த காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே சீமோன் சொல்லுகிறான், இவளை பற்றி உமக்கு தெரியாத ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். 44வது வசனம். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம். அப்போ ஒரு விருந்தாளி, ஒரு சிறப்பான விருந்தாளியை நாங்கள் வீட்டுக்குள்ளே அழைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த விருந்தாளியை கனப்படுத்துகிற ஒரு அடையாளமாக எண்ணெய் பூசுவது, தலையிலே எண்ணெய் பூசுவது ஒரு வழக்கமாக இருந்தது. இங்கே சீமோன் ஆகிய அந்த பரிசேயன் அந்த காரியத்தை செய்யவில்லை என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, அப்ப ஆண்டவர் எங்களுக்காக சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை தயார்படுத்தி எங்களுடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்கிறார் என்று சொன்னா, அது எங்களை கனப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கின்றது. தேவனுடைய அந்த அபிஷேகம் எங்களை கனப்படுத்துகின்றது, எங்களுடைய கனத்தை உயர்த்துகின்ற காரியமா இருக்கிறது. சத்துருக்களுக்கு முன்பாக கனப்படுத்துகின்றார். எங்களுக்கு வருகிற எதிர்ப்புகள், எங்களுக்கு வருகிற போராட்டங்கள், சத்ருவாகிய சாத்தான் எப்பவும் எங்களை எப்படி குற்றம் சாட்டலாம் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் இரவும் பகலுமாக, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் நாங்கள் போய் பார்த்தோம் என்று சொன்னா அங்கே சொல்லப்படுகிறது, இரவும் பகலுமாக அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கின்றான். அவனுடைய பேரை குற்றம் சாட்டுகிறவன். இந்த உலகத்தில் எத்தனை பேர் எங்களுக்கு குற்றம் சாட்டி இருக்கிறார்? செய்த குற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்யாத குற்றங்களை குற்றம் சாட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைய இந்த உலகத்திலே எங்களுக்கு அசிங்கங்கள் உண்டு, வெக்கங்கள் உண்டு, பொய்யான குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனால் இவைகள் மத்தியிலே, எங்களுடைய சத்துருக்கள் மத்தியிலே, எங்களுக்கு எதிராக எழுந்திருக்கிற நாவுகள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி எங்களுடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி எங்களை கனப்படுத்துகின்றார், எங்களுடைய தலையை நிமிர்ந்து நிற்க செய்கின்றார்.